அநேக பேர் வந்து மெஸ்ஸே என்பது வந்து மெசஞ்சர் அப்படின்னு நினைப்பீங்க. அது மெசஞ்சர் கிடையவே கிடையாது. மெஸ்ஸே என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். ரட்சிப்பு கொண்டு வருகின்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்பது கிறிஸ்து என்பதே மெஸ்ஸே என்று தான் அர்த்தம் ஆக்சுவலா. உங்களுக்கு அர்த்தமே தெரியாம வந்துட்டு இருக்கீங்க. மெஸ்ஸே என்பது பார்த்தீங்கன்னா, பாவத்தில மனுஷன் வாழ்கின்றான். அந்த மனுஷனை காப்பாற்றுவதற்காக வருகிறவன் தான் மெஸ்ஸையா. யூதர்களும் மெஸ்ஸையாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க என்ன யோசிச்சாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமர்கள் கீழ வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ரோமர்கள் கீழ நம்ம வாழ்றதுனால நமக்கு வந்து விடுதலை குடுப்பாரு. இந்த ரோமர்கள் மத்தியில நமக்கு வந்து ஒரு கிங் ஒரு நாட்ட ஸ்தாபிப்பாரு. அவர் தாவீது வம்சத்துல இருக்கிறதுனால, அவங்க இந்த உலகத்தை சார்ந்த ஒரு விடுதலைக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களலாம் நான் ஒரு சில கூட்டம் தான் சொல்ல வரேன். அநேக கூட்டம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா. பவுல் யூதர் தான், மத்தேயு யூதர் தான், இயேசு யூதர் தான். அநேக யூதர்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மெஸ்ஸியா என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தான் அந்த கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப ஆரம்பிச்சாங்க. சரி.